ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு அன்பாக்சிங் தான் பார்க்க போகிறோம். அந்த அன்பாக்சிங் என்னன்னா, நம்ம மிக்ஸி வாங்கியிருக்கோம். அந்த மிக்ஸி வந்து என்ன பிராண்டு, எப்படி இருக்குது அப்படின்றத இப்போ நம்ம அந்த அன்பாக்சிங் பார்த்துடலாம். நாங்கள் வீடியோக்குள்ள போகிறோம். நான் ஆல்ரெடி ஓப்பன் பண்ணி பார்த்துட்டேன் பாக்ஸை. நான் இப்போ மறுபடியும் உங்களுக்காக தான் நான் ஓப்பன் பண்ணி காமிக்க போகிறேன். நான் வாங்கியிருக்கிற மிக்ஸி வந்து பார்த்திங்கன்னா பட்டர்ஃப்ளை கம்பெனி வாங்கியிருக்கோம். 4 ஜார் வந்து கொடுத்துருக்காங்க. 5 இயர்ஸ் மோட்டருக்கு வாரண்ட்டி கொடுத்துருக்காங்க. நமக்கு 3 இயர்ஸ் ப்ராடக்ட் வந்து வாரண்ட்டி கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த கம்பெனி தான் நம்ம வாங்கியிருக்கோம். இப்போ மிக்ஸியெல்லாம் எடுத்து நம்ம வெளியில் வச்சாச்சு. பெட்டியில் போட்டுக்கிற மாதிரியே 4 ஜார்ஸ் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மிக்ஸியில் 3 கலர் அவைலபிளாக இருந்துச்சு. அந்த 3 கலரில் இது ஒன்று தான் நான் வாங்கும்போது இருந்துச்சு. அதனால் இதை வாங்கிட்டேன். இந்த மிக்ஸி ரொம்ப வந்து வெயிட்லெஸ்ஸாக தான் இருக்குது. இந்த சிகப்பு கலரில் ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? அந்த பட்டன் எதுக்காக அப்படின்றத இந்த வீடியோ எண்டிங்கில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த மிக்ஸி இடம் ஸ்பேஸ் வந்து அடைக்காது, அவ்வளோக்கா அடைக்காது. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மிக்ஸி இந்த பிராண்டு வந்து நான் முன்னாடியே வந்து யூஸ் பண்ணியிருந்திருக்கேன். அதுக்காக தான் நான் இதே பிராண்டை இந்த தடவையும் நான் வாங்கியிருக்கேன். இப்போ ஜாரில் நம்ம என்னென்ன ஜார் அப்படின்றத இப்போ நம்ம பார்த்துருவோமா? இந்த மிக்சியில் என்ன இன்னொரு பெனிஃபிட் அப்படின்னா, நம்ம வந்து இப்போ மிக்சியில் ஒரு சட்னி ஏதாவது ஒழுதுருச்சு, ஏதாவது நம்ம க்ளீன் பண்ணணும் அப்படின்னு நினச்சாலும் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸ்பேஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாகவே இருக்குது. இந்த இடத்துலையும் ஸ்பேஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக நம்ம கழுவுனாலோ தொடச்சாலோ தண்ணி வந்து ஈஸியாக வந்து ரிமூவ் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. நார்மலாக எல்லா மிக்ஸிலையும் இருக்கிற மாதிரியே ஸ்பீட் கண்ட்ரோல் பண்ணுறது எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதை நம்ம ஜாரை பற்றி நம்ம பார்த்துடலாம். இந்த சின்னதாக இருக்கிற இந்த ஜார் வந்து ஒரு 400 ml அளவுக்கு பிடிக்கும். மிளகு ஜீரகம்லாம் அரைப்போம் பார்த்திங்களா நார்மலாக, அதுக்காக மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது ஒருத்தர் மட்டும் இருக்கீங்க அப்படிங்கும்போது இதை யூஸ் பண்ணிடலாம். மூடி வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது, நல்லாவே லாக் ஆகிடுது. இப்போ அடுத்த ஜார் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக தேங்காய் இந்த மாதிரி மசாலா ஐட்டம்லாம் கொஞ்சமாக நம்ம வந்து அரைப்போம் பார்த்திங்களா, அந்த இதுக்கு இந்த ஜார் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஜார் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் கொடுத்துருக்காங்க. ரொம்ப வந்து ஹெவியாக சூப்பராக இருக்குது. ப்ராடக்ட் ரொம்ப நல்லாயிருக்கு. நார்மலாக ஜார்லெல்லாம் அந்த மூடியிலலாம் உங்களுக்கு வந்து அந்த ரப்பர் மாதிரி வரும் பார்த்திங்களா, அது வந்து இதில் இல்லை. இருந்தாலுமே நல்லா டைட்டாகவே பிடிக்குது. அடுத்த ஜார் வந்து இதுவும் அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. மூடி இது வந்து இப்போ நார்மலாக 2 பேர் இருக்கீங்க, 3 பேர் இருக்கீங்க அப்படின்னா இந்த ஜார் போதும் அரைக்கிறதுக்கு. அடுத்தது ஜூஸர். இப்போ நம்ம ஏதாவது ஜூஸ் அரைக்கிறோம் அப்படின்னா பழம் வந்து நீங்கள் திராட்சையோ ஆரஞ்சோ நீங்கள் வந்து போட்டுட்டு நீங்கள் அரைக்கும் போது இந்த ஒரு மூடியை வந்து ப்ரெஷ் பண்ணிட்டிங்கன்னா அதனுடைய சக்கை அந்த ஸ்டெயினரில் நின்றுக்கும், அந்த ஜூஸ் வந்து பார்த்திங்கன்னா வெளியில் நின்றும். இந்த சக்கையை நம்ம வந்து ரிமூவ் பண்ணிடலாம். இப்போது எப்படி இருக்குது அப்படின்றத இப்போ காமிக்கிறேன் பாருங்க. மூடி இப்போ உள்ளே வந்து ஸ்டெயினர் வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி இருக்குது பாருங்கள். வேறு மாதிரி ஏதாவது லிக்விடான ஜூஸ் அரைக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இது தேவையில்லை நமக்கு. இப்போ இந்த மூடி மட்டும் நம்ம போட்டலாம். 4 ஜாருமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது. ப்ராடக்ட்டும் ரொம்ப நல்ல ப்ராடக்ட்டு. சவுண்டும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த சிகப்பு கலரில் ஒரு பட்டன் இருக்குது பார்த்திங்களா, இந்த பட்டன் எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னா நம்ம வந்து ஹெவியாக அதாவது நம்ம வந்து அரைக்கும் போது மிக்ஸி வந்து ஸ்டக் ஆகிடும். அந்த நேரத்தில் இந்த பட்டனை நம்ம அப்படியே ப்ரெஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா மிக்ஸி வந்து திருப்பி வந்து ரன் ஆயிடும் உங்களுக்கு. அதுக்காக தான் இந்த பட்டன் கொடுத்துருக்காங்க. மிக்ஸி நின்றுச்சு நம்ம போய் கடையில் கொடுத்து பார்க்கலாம் அப்படின்னு நீங்கள் பார்க்கணுன்ற அவசியம் இல்லை. அதுக்கு தான் இந்த பட்டன் கொடுத்துருக்காங்க. இது வந்து யூஸ்ஃபுல்லான ஒரு பட்டன் தான். இந்த மிக்ஸிக்கு இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு கரண்டி கொடுத்துருக்காங்க. முன்னெல்லாம் பட்டையாக ஒரு மாதிரி கத்தி மாதிரி கொடுப்பாங்க. ஆனால் இப்போ இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது. கைக்கு அடக்கமாகவும் இருக்குது. நம்ம ஏதாவது சட்னி செய்யும்போது அரைக்கும்போது நமக்கு வந்து கலந்து கொடுக்கறதுக்கு ரொம்பவே சூப்பரான ப்ராடக்டாக இருக்குது. நான் வாங்கும்போது இந்த மிக்ஸி வந்து 4000க்கு வாங்கியிருந்தேன். ஏன்னா இப்போ வந்து எவ்வளோன்னு தெரியல. பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ப்ராடக்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இந்த அன்பாக்ஸ் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.